பரிசுத்தமுள்ள தேவனுடைய நாம் மகிமைப்படுவதாக. திருநெல்வேலிக்கு அருகாமையிலே கரிமேடு என்ற இடத்துல கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறோம். பட்டாபுரமுக்கு அருகாமையிலே அந்த சபையிலே முழு நேர ஊழியராக இருந்து வருகிறேன். இந்த நாளிலும் பல்லவரை கிறிஸ்தவ சபையோடு சேர்ந்து ஐக்கியப்படும்படியான கிருபை கொடுத்த தயவுக்காக நன்றி, அழைப்பு கொடுத்த தயவுக்காக நன்றி. இந்த நாளிலும் நம்முடைய ஆராதனை சிந்தனைக்காக வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்கலாம். எபிரேயர் எழுதின புத்தகம், எபிரேயர் மக்களுக்கு எழுதிய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஏனென்றால் ஆபிரகாமும் தம்மாலையும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரங்களினாலே பூர்ணப்படுத்துகிறது. அவருக்கு ஏற்றதா இருந்தது. வாசித்த இந்த வேத பகுதியில நம்முடைய தியான சிந்தனை தேவனுடைய நாம மகிமைக்காக காணப்படட்டும். இங்க ஒரு விஷயத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிறோம். இந்த 10வது வசனத்தில கடைசி பகுதியில அவருக்கு ஏற்றதா இருக்கிறது. ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது, அவருக்கு ஏற்றதா இருந்தது. இங்க பிதாவாகிய தெய்வத்தை குறித்து நம்ம பார்க்கணும்னா, இந்த வசனத்தை அந்த கண்ணோட்டத்தோடு பார்க்கணும்னா, ரட்சிப்பின் அதிபதியாகிய இயேசு கிறிஸ்துவை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது பிதாவுக்கு ஏற்றதா இருக்கிறது. இப்போ பிதாவுக்கு ஏற்றது எது அப்படின்னா, ஒரே விஷயம், அநேக பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்கணும். சரிங்களா? எல்லா மக்களையும் மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்கணும்னா சாதாரண விஷயம் இல்லை. ரட்சிப்பின் அதிபதி ஒருத்தர் உபத்திரவங்களினாலே பூரணப்பட வேண்டும். சரி, இந்த காலை வேலை தியானத்துல நம்முடைய சிந்தனை இதுவாக இருக்கட்டும். இப்போ ரட்சிப்பின் அதிபதியை பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருக்கிறது, ஏற்றதா இருந்தது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எந்த விதத்திலே குறைவானவர்? ஏதாவது சொல்ல முடியுமா? இல்லை. இங்க எல்லா அதிகாரமும் அவருக்கு இருந்ததுன்னு சொல்லி நான் வாசிக்கிறோம் 10வது வசனத்துல. ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலையும் சகலவத்தையும் உண்டாக்கினவர். அப்போ படைப்பு எல்லாமே அவருடைய காலத்தில் இருக்கிறது. எல்லாரும் அவருடைய படைப்பின் கிரியைகளாக இருக்கிறோம். சரி, அவருக்கு வல்லமை இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, இந்த முழு உலகத்துக்கும் சொந்தக்காரர். அப்படின்னா நம்ம தேவனுடைய மகிமையிலே போய் சேர முடியுமா? எல்லாருக்கும் தெரியும் இவர் உலக ரட்சகர் என்று சொல்லி, எல்லாருக்கும் தெரியும் இவர் தெய்வம் என்று எல்லாருக்கும் தெரியும். அந்த ஒரு அடிப்படையில எல்லாரும் பரலோகம் போக முடியுமா? முடியாது. அப்ப அவர் முழு நிறைவுள்ளவர் தானே. படைப்பே அவர் கையில இருக்கும்போது எதற்கு நம்ம சிந்தனை வைக்க வேண்டும்? மற்ற காரியங்களில அவர்கிட்ட குறையேதும் இல்லை. அப்படி என்றால் எல்லோரும் பரலோகம் செல்ல முடியும் தானே அப்படின்ற அர்த்தமா ஆகிவிடுகிறது. ஆனால் பிதாவாகிய தெய்வம் ஒரு விஷயத்தை மட்டும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல எதிர்பார்த்து கொண்டே இருந்தார். அடுத்த இந்த பகுதியில வாசிக்கிறோம், எபிரேயர் 1:3, எபிரேயர் 1:3 அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வலிமையில வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே நாமே நம்முடைய பாவங்களை சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் மகத்துவமானுடைய வலுவாசத்திலே உட்கார்ந்தார். இப்போ இயேசு கிறிஸ்துவ குறித்து நம்ம வாசித்தோம். அந்த 10வது வசனத்துல எல்லாவற்றையும் அவருக்காக படைத்தார், அவர் பூரணமானவர் தான். ஆனா ஒரு விஷயம் மட்டும் அவர் பூர்ணப்பட வேண்டியதாக ஒரு நிலுவை இருந்தது. பேலன்ஸ் ஒர்க்க அவர் செய்ய வேண்டியது இருந்தது.
அப்ப படைப்புக்கு அதிகாரியானவர் படைப்பிலே முழு நிறைவா இருந்தாரா என்றால் முழு நிறைவில இருந்தார். ஆனாலும் ஒரு விஷயம் அவர் செய்ய வேண்டி இருந்தது. இப்ப 3வது வசனத்துல இங்கே நம்ம வாசிக்கிறோம், இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையும் சுரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறார். இயேசு கிறிஸ்து பூரண புருஷர், அதே போல பூரண தெய்வம். காரணம், பிதாவுக்கு ஏற்றவர், பிதாவுக்கு சமமானவர். அப்படி என்றால் அவருடைய வாழ்க்கையில என்ன கிடையாது, எந்த ஒரு குறையுமே இல்லை. ஆனாலும் பிதாவாகிய தெய்வம் அவரிடத்தில் ஒரு விஷயம் பூரணப்பட வேண்டி இருந்தது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் இல்லைங்களா? 2:7 என்ன வாசிக்கிறோம்? அவனை தேவதூதரின் சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கடத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டீர், அவருடைய கரத்தின் கீழின் கிரியின் மேல் அவனை அதிகாரியாக வைத்தீர், சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். முதல்ல நம்ம வாசித்தோம், அவருக்காக எல்லாம் படைக்கப்பட்டது என்று வாசித்தோம். அப்பயும் அவர் பூரணமா இருந்தார். ஆனால் ஒரு விஷயம் அவர் பூரணப்பட வேண்டி இருந்தது. 2:1-3 என்ன வாசித்தோம்? அவர் பிதாவோடு சமமானவர், பிதாவுடைய தன்மைக்கு நிகரானவர். இப்போ என்ன வாசிக்கிறோம்? சகலமும் அவர் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தப்பட்டு இருக்கிறது. தேவதூதரிலும் சற்று அவனை சிறியவனாக்கினீர். காரணம், அவர் மனித அவதாரத்தில் வந்ததுனால. அப்படி என்றால் மனித அவதாரத்திலே வந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கை பரிபூர்ணமாய் இருந்தது. ஆனாலும் ஒரு விஷயத்தில் அவர் பூர்ணப்பட வேண்டி இருந்தது. அவர் பேச்சுல எந்த ஒரு குறையும் இல்லை, அவருடைய வாழ்க்கையில, அவருடைய நடக்கையில, அவருடைய பரிசுத்த தன்மையில 1% கூட என்ன கிடையாது, எந்த ஒரு குறையும் இல்லை, குற்றம் இல்லை. இந்த வாழ்க்கை எல்லாம் நம்மை ரட்சிக்குமா என்றால் இல்லை. கர்த்தருக்கு இருந்த சகல அதிகாரம், சகல படைப்பிலே அதிகாரம், அவருக்கு இருந்த பிதாவுக்கு இருந்த மகிமை, கனம் எல்லாம் இருந்தும் அது நம்மை ரட்சிக்குமா என்றால் இல்லை. ஏனென்றால் அவர் பூரணராக இருந்தார், எல்லா விதத்திலும் அவர் பர்ஃபெக்டா இருந்தார். ஆனால் ஒரு விஷயத்துல அவர் பூரணப்பட வேண்டி இருந்தது. இந்த வசனத்துல நாம் வாசிக்கிறோம், அவர் வாழ்ந்த வாழ்க்கை எல்லா விதத்திலும் அவர் பரிசுத்தராக இருந்தார், பூரணராக இருந்தார். ஆனால் இங்கே பிதாவினுடைய பார்வையில நாம் பார்க்கிறோம், இந்த 2:10 என்ன வாசிக்கிறோம்? அநேக பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்கிறோம். எல்லா அதிகாரம் வல்லமை முழுவதும் இருந்தது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆனால் மனிதனுடைய ரட்சிப்பிலே எல்லோரும் தேவனுடைய மகிமையிலே கொண்டு வர வேண்டும். அந்த ஒரு வேலை செய்வதற்காக தான் அவர் பூரணப்பட வேண்டி இருந்தது. ஏன் எல்லாரும் மகிமையில கொண்டு வந்து சேர்க்கப்பட வேண்டும்? நம்முடைய ஆராதனை நோக்கம் என்ன? ஆராதனுடைய சிந்தனை என்ன? தெய்வத்தினுடைய திட்டம் என்ன? நான் ஏன் இன்னைக்கு ஆராதனை செய்து கொண்டிருக்கிறேன்? அவர் ஏன் என்னை ரட்சித்தார்? அவர் ஏன் என்னை தெரிந்து கொண்டார்? எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்தவர்களாக. அப்ப எல்லாரும் மகிமை இழந்தவர்கள் எல்லாரும் எங்க செல்ல வேண்டும் என்றால் தேவனுடைய அன்புக்கு நிகராக இருக்கக்கூடிய அந்த உன்னத வாக்குத்தலத்திலே கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும். காரணம், எல்லோரும் அவருடைய படைப்பின் கிரியைகளாக இருக்கிறோம். ஆதாம் எவருடைய கீழ்ப்படியாமையினாலே பாவம் உலகத்திலே பிரவேசித்தது. தேவனோடு இருந்த உறவை ஆதாமுடைய பாவம் என்ன செய்தது என்றால் பிளவு ஏற்படுத்தி விட்டது. தேவனுக்கும் மனிதனுக்கும் அந்த உறவு இல்லாமல் போனது. நீ அதை சாப்பிடும் நாளில் சாகவே சாவாய். ஆன்மீகமான ஒரு உறவு, அதாவது ஆவிக்குரிய உறவு முறிந்து போனது. அங்கே ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஆதியாகமம் 3:15 வசனத்துல நமக்கு நன்றாக தெரியும், உன் வித்துக்கும் ஸ்திரீ வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். அப்ப அங்கே ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லோரும் ஆதாமுடைய சந்ததிகள், எல்லோரும் பாவத்திலே விழுந்தவர்கள். அந்த ரேஸ், அதாவது அந்த ஆதாம் இனத்திலே வந்த அனைவரும் தேவ மகிமை இழந்து போனார்கள்.
தேவ கோபம் எல்லார் மேலும் இருந்தது. தேவத்தினுடைய சாபத்தை வாங்கியவர்கள். ஆனாலும் தேவன் அன்பா இருக்கிறார் என்ற அந்த அடிஸ்தானத்திலே பார்க்கும்போது எல்லா பிள்ளைகளும் மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்கப்பட வேண்டும். நம்ம வளர்க்கிற ஒரு குழந்தை சாதாரண நெருப்பு கிட்ட போனாவே நம்முடைய உள்ளம் பதறும் இல்லையா? உங்களையும் என்னையும் படைத்த தெய்வம் நம்மை மகிமையிலே கொண்டு வந்து சேர்ப்பதற்காக அவர் என்ன செய்தார் என்றால், உங்களை தண்டிக்காமல் நீங்கள் மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்கப்படுவதற்காக, உங்களை நியாயம் தீர்க்காமல், உங்களுக்கு அந்த சாபத்தை கொடுக்காமல், அவருடைய அன்பை மட்டும் வெளிப்படுத்தி காட்ட வேண்டும் என்பதற்காக இங்க 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாம் மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்கப்படுவதற்காக அவர் என்ன செய்தார்? உபத்திரவப்பட்டார். இந்த பாவ பரிகாரத்தை செய்வதற்காக அவர் பல உபத்திரவங்கள் பட்டார். அதுதான் பிதாவுக்கு ஏற்றதாக இருந்தது. மற்ற எந்த காரியம் நம்மை ரட்சிக்காது. கிறிஸ்துவனுடைய பேச்சோ அவருடைய தன்மையோ வாழ்க்கையோ எதுவுமே மாற்றாது. பாவிகளுக்காக கிறிஸ்து என்ன ஆனார்? அவர் நமக்காக உபத்திரவப்பட்டார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார் என்ற வார்த்தை நாம் வாசிக்கிறோம். அதுல என்ன அடங்கி இருக்கிறது? அவருடைய உபத்திரவங்கள் அடங்கி இருக்கிறது. அவருடைய பாடு மரணங்கள் அங்கே அடங்கி இருக்கிறது. சாதாரண விஷயங்கள் என்ன இல்லைங்க. ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவப்படுத்துகிறது. அதாவது உங்களுடைய ஆன்மா மீட்பதற்காக, உங்கள் ஆன்மா நரகம் செல்லாமல் இருப்பதற்காக, உங்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுப்பதற்காக இந்த ரட்சிப்பின் அதிபதியை தான் பிதாவானவர் உபத்திரப்பட வைத்தார். அப்பனா உங்க ஆத்மாவுக்கு சிறு கீறல் கூட இல்லை. அன்புள்ள தெய்வம் உங்களுக்கு பதிலாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். அந்த ரட்சிப்பின் அதிபதி எப்படி உபத்திரவப்பட்டார்? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? அப்படி என்றால் அவர் சிலுவை சுமந்த அந்த நேரத்திலிருந்து அவருக்கு ஏற்பட்ட துக்கமான காரியங்களை நாம் சிந்தித்து பார்க்கும்போது, பாரமான சிலுவை அவர் தோளிலே வைத்தார்கள், வாரினாலே அடித்தார்கள், முள்முடி சூடினார்கள், முகத்திலே துப்பினார்கள், தாடை மயிரை பிடித்து இழுத்தார்கள், கன்னத்திலே அறைந்தார்கள், கண்ணை கட்டி உன்னை அடித்தது யார் என்று சொன்னார்கள், கோலினாலே அடித்தார்கள். இதுதான் ரட்சிப்பின் அதிபதி நமக்காக உபத்திரவப்பட்டார். எதற்காக? அநேக பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்கப்பட வேண்டும். இப்ப பிதாவானவருடைய நோக்கம் என்னவா இருந்தது? ரட்சிப்பின் அதிபதியை அநேக உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாக இருந்தது. இந்த செயலை செய்ததனால் மட்டுமே, கர்த்தராக இயேசு கிறிஸ்து மரணத்தை ருசி பார்த்ததனால் மட்டுமே அங்கு பூரணமான ஒரு வேலை நிறைவேறியது. ஒரு மனிதனுக்கு பூரணமான வேலை நிறைவேறியது என்றால் அதை விட இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை. ஆகவேதான் ஆதி ஆகமத்திலே 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே ஆண்டவர் வாக்கு பண்ணி வைத்தார். உலக தோற்றத்துக்கு முன்பாக இன்று என்னை முன்குறித்தவர் மனிதன் பாவத்திலே விழுந்த போதே அங்கு வாக்கு தத்துவம் பண்ணி இருக்கிறார். நீங்கள் எல்லாரும் மகிமையிலே சேர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக இங்க பிள்ளைகள் என்று சொல்லுகிறார் இல்லைங்களா? நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம்? கிறிஸ்துவை சேராதவர்களாய் இருந்தோம், மனம் போன வாழ்க்கையிலே வாழ்ந்தோம், வழி தவறி போன ஆடுகளை போல இருந்தோம் என்று சொல்லி நாம் தியானிக்கிறோம் இல்லைங்களா? அவன் தன் சுய இச்சையினால் எதிர்கொண்டு போனோம். தேவனுக்கு சத்துருக்களாய் இருந்தோம், பகைஞாளியர்களாக இருந்தோம், கோபாக்கினின் பிள்ளைகளாக இருந்தோம், வாக்கு தத்தத்துக்கு அந்நியர்களாக இருந்தோம், தேவனுடைய அன்புக்கு பகைஞராக இருந்தோம். ஆனாலும் அநேக பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு வந்து சேர்ப்பதற்காக கிறிஸ்து நமக்காக உபத்திரவப்பட்டார். அதுதான் நம் மத்தியில இருக்கக்கூடிய மேஜை காட்டுது. இந்த மேஜை நாம் பார்க்கும்போது ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் நான் மகிமையிலே சேர்க்கப்படுவதற்கு பிதாவானவர்
தனது குமாரனா இயேசு கிறிஸ்துவை அநேக உபத்திரவங்களினாலே பூர்ணப்படுத்தினார். பழைய காலத்துல பலி செலுத்தக்கூடிய ஆடு எந்த ஒரு பழுதும் குறையும் இருக்கக்கூடாது. அப்படி என்றால் அந்த பலி ஏற்றுக்கொள்ளப்படாது, அது நிராகரிக்கப்படும். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டு குட்டி. அவர் பழுதேதும் இல்லை, குறையேதும் இல்லை. அந்த பரிகாரம் செய்து முடிக்கக்கூடிய நிலையில் தான் அவர் பூரணமான ஒரு நிலையை செய்து முடித்தார். இதாவே உங்களுடைய சித்தத்தின்படி செய்த வருகிறேன். புஸ்தக சொல் என்னை குறித்து எழுதியிருக்கிறது அல்லவா? எபிரேயர்ல 10ஆம் அதிகாரம் முழுசா நம்ம வாசிக்கிறோம். அங்க என்ன வாசிக்கிறோம்? 10ஆம் அதிகாரத்துல 12வது வசனத்துல, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 12வது வசனம். பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலதுபார்சத்திலே உட்கார்ந்து. 14வது வசனம். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுவதை ஒரே பலியினாலே அவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். ஒரே பலியினாலே பூரணப்படுத்தி இருக்கிறார். இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. தற்காலிகமான பலியெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்துல நாம் பார்க்கிறோம். உங்களுடைய என்னுடைய பாவத்தை சுமந்திருந்த தேவாட்டு குட்டி ஒரே பலியினாலே எல்லாருடைய பாவத்தை கழி சுத்திகரித்திருக்கிறார். அநேக பிள்ளைகள் தேவனுடைய மகிமையிலே கொண்டு சேர்க்கப்பட வேண்டும், அவர்களுக்கு நித்திய ஜீவன் தர வேண்டும் என்பதற்காக இந்த வேலையை நம்முடைய ரட்சிப்பின் அதிபதி எந்த அளவுக்காய் உபத்திரங்களினாலே கடந்து சென்றார் என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்கும்போது, எனக்காக நம் இருக்கக்கூடிய அனைவருக்காக அவர் என்ன ஆனார் என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்கிறோம். இந்த அப்பத்தை நாம் பிற்கும் போது இந்த ரட்சிப்பின் அதிபதி எனக்காக அவர் பிற்கப்பட்டார், என்னுடைய மீறுதலுக்காக அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது, என்னுடைய ஆன்மா நரக வேதனையில் தண்டனையை தப்பித்துக் கொள்வதற்கு, தேவனுடைய கோபாக்கிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு அவர் எனக்காக தூய்மையான ரத்தம் சிந்தினார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஆகவேதான் இந்த வேளையில கர்த்தருடைய நாளிலும் வாரத்தின் முதலாம் நாளிலே நம்ம கூடி வந்து ஆராதனை செய்கிற நோக்கம், நாம் மகிமையிலே கொண்டு வந்து சேர்த்துக் கொள்வதற்காக ரட்சிப்பின் அதிபதியாக இயேசு கிறிஸ்து என்ன ஆனார் என்று சொல்லி வாரத்தின் முதலாம் நாள் ஒவ்வொரு நாளிலும் நம்ம அதை தான் நாம் சிந்திக்கிறோம். இதை தவிர மேன்மையான ஒரு சாட்சி இந்த உலகத்துல இல்லை. சிலுவை குறித்தான உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கு தேவ பலனா இருக்கிறது. ஆக இந்த காலை வேளையிலே ரட்சிப்பின் அதிபதியை குறித்து மேன்மை பாராட்டி அவருடைய நல்ல நாமத்தை குறித்து ஸ்தோத்திரிப்போம். அவருடைய நாமம் என்றென்றும் சதா காலத்திலும் மகிமைப்படுவதாக. ஆமென். நாம் மகிமைப்படுவதாக. இந்த இந்த திருச்சபைக்கு முதலாக இதான் முதல் முறை வருகிறேன், கேள்விப்பட்டிருக்கிறேன். உங்களுடைய சபையை பற்றி சில சகோதரர்கள் HBSல சந்தித்திருக்கிறேன். ஒரு சில சகோதரர்கள் ஒரு சில நிகழ்ச்சிகளிலே நான் பார்ப்பது வழக்கம். நீங்க கைத்தட்டி வரவேற்றீங்க. ஊழியர் என்ற நிலையில ஊழியர் தான், ஆனால் செய்தியாளர் என்று சொல்லி பெரிய ஒரு பிரம்மாண்டமான கைத்தட்டுலாம் எனக்கு வேண்டாம். நான் நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய செய்தியாளர்லாம் கிடையாது. அதான் 6வது நபர்கள் 6 ஊழியர்கள் கேட்டார்கள். அவங்கெல்லாம் இல்லை, இந்த 7வது ஊழியரா ஒருத்தர் இருக்காரு. அந்த 7வது ஊழியர் வந்து ஒரு செய்தியாளர் அல்ல. எனக்கு இருக்கக்கூடிய தாளம் நான் அவங்கள்ட்ட சொல்றேன். எனக்கு தேவனுடைய கிருபையினால ஒரு டீச்சிங் பண்ண தெரியும். அப்புறம் வேத வசனத்தை கிரமமாக, அதாவது குரோனாலஜிக்கல் ஆர்டர்னு சொல்லுவாங்க, அதை போதிக்க தெரியும். 2வது பாடல் எழுதக்கூடிய வசனம் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அது முன்பதாக இருந்தது, நானும் அப்படியே தள்ளி போட்டுட்டே இருந்தேன். இந்த கொரோனாவுக்கு அப்புறம் கர்த்தருடைய நாமம் மகிமைக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 பாடலை எழுதி சாதாரணமான நிலையில தான், ஒரு பெரிய மியூசிக் டீமா என்கிட்ட கிடையாது. இப்போ அந்த பாடல் கூட எழுதக்கூடிய வரம் இருக்கிறது, அது கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். கொஞ்ச நாள் ஒரு கேப் என்னுடைய மகனுடைய அறுவை சிகிச்சைக்காக அப்படியே எல்லாம் ஸ்டாப் ஆகிருந்தது. இப்போ இவங்களும் கூப்பிட்டாங்க,
அப்ப நான் ஆஸ்பத்திரியில தான் இருந்தேன். என்னுடைய மகனுடைய அறுவை சிகிச்சைக்காக சகோதரர் ஸ்பர்ஜன் மூலமாக இந்த அழைப்பு எனக்கு கொடுக்கப்பட்டது. அப்படியே நான் யோசித்தேன், 2 மாசமா நான் கர்த்தருடைய வேதத்தில் வாசிக்கிறதையும் தியான பகுதியில நான் குறைவுள்ளவனாக இருந்தேன். ஏன்னா 2 மாசமும் ஆஸ்பத்திரியில இருக்கிறதுனால அங்க பைபிள்லாம் எடுத்து நம்ம வாசிக்க முடியாது. காலையில 4 மணி 5 மணிக்கு எழுந்திரிச்சிடணும். அப்புறம் அந்த பேஷண்டோட நம்ம இருக்கணும், அதாவது என்னுடைய மகனோட நான் இருக்கணும். அங்க இருக்கக்கூடிய அலைச்சல்னால வீட்டுக்குள்ளே நான் போறேன். சாட்டர்டே நைட்டு போவேன், சண்டே சர்வீஸ் அட்டன் நைட்டு திரும்ப மதியானமே வந்துடுவேன். இந்த 2 மாதமும் தியானத்திலும் வேதத்திலும் அந்த தொடர்பிலே குறைவுள்ளவனாக இருந்தேன். குறை மீன்ஸ் நீங்க தவறா நினைச்சுக்காதுங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் இந்த அழைப்பு வந்தது. நான் யோசித்தேன், இதை நம்ம ஒத்துக்கலாமா வேண்டாமா. ஏன்னா நானும் ரொம்ப நாள் சபையினுடைய அந்த காரியங்கள ஈடுபாட்டுல கொஞ்சம் குறைவுள்ளவனா இருந்தேன். குறை மீன்ஸ் அந்த 2 மாசம் ஆஸ்பத்திரியில இருந்ததுனால. சரி, இந்த ஈஸ்டர் நாளிலையும் நம்ம கம்மிட் ஆகணுமா அப்படின்னு நான் யோசித்தேன். சரி, சகோதரருடைய அந்த அழைப்பு எனக்கு கிடைச்சதுனால இது ஆண்டவருடைய சித்தம், நம்ம அந்த சபையாரோடு பல்லாவரம் திருச்சபையாரோட ஐக்கியப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சரின்னு சொன்னேன். சகோதரர் இஸ்ரா அழைப்பு கொடுத்தார்கள். இடையில தொடர்பு கொள்வார்கள். சகோதரனே எனக்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா, வந்துருங்க, வந்துடுங்க, கட்டாயம் நான் கொடுத்தாரு அப்படின்னு நான் சொன்னேன். சரி, என்னுடைய சாட்சியோடு சேர்ந்து இந்த செய்தி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்தாரு. சரி, நான் ஒரு இந்து குடும்பத்தின் அணியை சேர்ந்தவன். பர்மால இருந்து எங்களுடைய குடும்பம் அகதிகளாக சென்னைக்கு வந்தது. என்னுடைய தகப்பனார் வழியில எனக்கு உறவினர் யாரும் கிடையாது. என்னுடைய தகப்பனார் சிறு வயதில வீட்டை விட்டு வந்தவர். அவர் பர்மா கிடையாது, அவர் கிருஷ்ணகிரி மாவட்டம். சோ என்னுடைய தகப்பனார் உறவினர் யாருன்னு எனக்கு தாத்தாவும் தெரியாது, பாட்டியும் தெரியாது, சித்தப்பா பெரியப்பாவும் எனக்கு கிடையாது. எங்க அப்பா எங்கள்கிட்ட அந்த டீட்டெயில்ஸ் சொல்லல. சரி, நாங்களும் அவரை கேட்கறதும் இல்லை. அப்போ என்னுடைய அம்மாவுடைய சொல்லணும்னா எனக்கு இருக்கிறாங்க. நாங்க சென்னை பர்மால இருந்து கப்பல்ல சென்னைக்கு வந்ததுனால சென்னையில தான் நாங்க செட்டில் ஆனோம் என்னுடைய அம்மாவுடைய காலத்துல. ஆனா நான் வளர்ந்த எல்லாம் ஒரு கிராமம் தான். பிறந்தது அசோக் நகரா இருந்தாலும், சென்னையில இருக்கக்கூடிய அசோக் நகரா இருந்தாலும், நான் வளர்ந்தது ஒரு கிராமம். சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாபநாயக்கன்பட்டி என்ற ஒரு சிறிய கிராமத்துல தான் நான் வளர்ந்தேன். எப்படி ஆண்டவரை நான் அறிந்தேன் என்றால், என்னுடைய சித்தப்பா ஒருவர் இருக்கிறார். அவருக்கு கண்ணுல பிரஷர் இருந்தது. அவர் கண் பார்வை இழந்தார். அப்போ அருகாமையில இருக்கக்கூடிய என்னுடைய சித்தப்பா இந்த அஞ்சிகரை தான். அருகாமையில இருக்கிறவர்கள் அவரு கிறிஸ்தவ கூட்டத்துக்கு அழைப்பார்கள். உங்களுக்கு கண் பார்வை வந்துடும், தினகரன் பேசுகிறார் வாங்க. பெரிய பெரிய பாஸ்டர்களுடைய கூட்டம்னா அந்த பெண்டிகாஸ்ட் லைன்ல இருக்கிறதுனால அவர் அட்டன் பண்ணுவார். அப்படி அவர் பார்வை கிடைக்கும் என்று போய் ஒரு விசுவாசத்தோட போய் அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டார். எங்கள் குடும்பத்துல அவர் மட்டும்தான் முதல்ல கிறிஸ்துவத்து அந்த வாசனையே வந்தது. அப்ப நாங்க சேலத்துல இருக்கிறதுனால எங்களுடைய சித்தப்பா வீட்டுக்கு இந்த மே மாசம் இடையே இந்த ஸ்கூல் லீவ்னு வாங்க இல்லையா, அந்த நாட்கள்ல நான் அவருடைய வீட்டுக்கு வருவது வழக்கம். அப்போதான் எங்களுடைய அம்மா கிட்ட எங்களுடைய சித்தப்பா எங்க சித்தி பேசுறாங்க, ஆண்டவர் தான் மெய்யான தெய்வம், நீங்க ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி. புரசவாக்கத்துல ஏசிய சர்ச்சின்னு உங்களுக்கு நல்லா தெரியும், அங்கதான் எங்களை அழைச்சிட்டு போனாங்க. நாங்க அங்கதான் போனோம். அப்போ நாங்க 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். அதுல இருந்து அந்த கிறிஸ்தவ கூட்டத்துக்கு போவது, பாடல் பாடுறது, கை தட்டுறது எல்லாம் எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. ஏன்னா நான் ஐயப்பனுடைய கூட்டங்கள் இந்த சபரிமலை டிசம்பர் மாசம் ஆனா இந்த சுண்டல் கொடுப்பான்னு சொல்றதுக்காகவே நான் கத்தி பாடுவேன் அந்த கூட்டத்துல இருப்பேன். அப்ப 5th ஸ்டாண்டர்ட்ல நான் படிக்கும் போது இதெல்லாம் மாத்தி கிறிஸ்து இயேசு அப்படின்ற ஒரு பின்னணியில வந்தேன். அப்போ நான் அதுல சண்டே ஸ்கூல் போறது, சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு தான் நான் சேலத்துக்கு போட்டேன். இங்க வந்தா ஏசிஐ சர்ச்சுக்கு போவேன். சரிங்களா? என்னுடைய 1998 நான் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். என்னுடைய சித்தப்பா ஆண்டவரை பற்றி எனக்கு சொன்னார்கள். நானு, என்னுடைய தாயார், என்னுடைய சகோதரி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம். அப்போ சென்னையில தான் நான் ஞானஸ்தானம் வந்துட்டேன். ஏசிஐ சர்ச்சில் தான் எடுத்தேன், பெண்டிகாஸ்ட்ல தான் எடுத்தேன். நானும் இந்த பாஷையை சொல்லுவார் இல்லையா,
உலகக்கூடிய பாஷை இதெல்லாம் பேசினவன் தான். காத்திருந்து அந்நிய பாஷை பேசணும்னு சொன்னாங்க. இதெல்லாம் அவங்களுடைய மாயாஜாலத்துல நானும் பரவச மொழியில இயக்கப்பட்டேன். அப்புறம் எப்படி நான் பிரதருக்குள்ள வந்தேன் அப்படின்னா, நான் அந்த கிராமத்துல இருக்கும்போது என்னுடைய வீட்டுக்கு அருகாமையில பிரதரன் சபைக்கு போகக்கூடிய ஒரு குடும்பம் இருந்துச்சு. நான் சிஎஸ்ஐக்கு போவேன், பெண்டிகாஸ்டுக்கு போவேன். அவ பிரதரன்ல இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் எங்களை கூப்பிட்டாங்க, வாங்க நீங்க தூரமா பஸ் ஏறி மலைக்கு போறீங்க வாங்க அப்படின்னு. நீங்க கூட ஒரு வாரம் வாங்க. இப்ப நானும் என்னுடைய அம்மா, என்னுடைய சகோதரி, என்னுடைய அப்பா சபைக்கு வரமாட்டாரு, மறிக்கும் வருவதற்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். சரி, அப்போதான் எங்களை பிரதரனுடைய சபைக்கு அழைத்துட்டு போனாங்க. அங்க போகும்போதுதான் சபையினுடைய சத்தியம் என்ன, ரட்சிப்பு என்றால் என்ன, ஞானஸ்தானம் என்ன, ரட்சிப்பினுடைய நிலை என்னன்னு சொல்லி நான் அறிந்து கொண்டேன். இப்ப இங்கதான் நான் கொஞ்ச நாள் வாழ்ந்துனா இருந்து டி நகர்ல தான் நான் கொரியர் பாயா இருந்தேன். அந்த சமயத்துலதான் 2002 கர்த்தருடைய அழைப்பு எனக்கு வந்தது, ஊழியர், முழு நேர ஊழியத்துக்காக. அப்ப அந்த முழு நேர ஊழியத்தை எங்க வீட்டுல சொன்னேன். எங்க அப்பா அதுக்கு ஏற்றுக்கொள்ளவே இல்லை. நீ +2 முடிச்சுட்டு காலேஜ் போகணும், அப்புறம் படிக்கணும். ஏன்னா +2 முடிச்சுட்டு ஒரு மனுஷனுடைய செய்தியை கேட்டேன். அந்த அழைப்பு எனக்கு கிடைச்சது. அப்பா பிடிவாதமா இருந்தாரு. சரிப்பா நீங்க சொல்லுங்க, நான் காலேஜ் கூட போல, ஏதாவது வேலைக்கு போறேன். அவர் 2-3 அதிகாரிகளை கொண்டு, ஏன்னா அவர் ஒரு வாட்ச்மேன், கவர்மெண்ட்ல வாட்ச்மேனா இருந்தாரு, கொண்டு போனாரு. கொண்டு போற இடம்லாம் பல தடைகள் இருந்துச்சு. அது நேரம் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. அப்ப அவருடைய வாயிலே வந்துச்சு, உனக்கு எல்லாமே நெகட்டிவா தான் இருக்குது, எங்க போனாலும் உனக்கு தடை தான் இருக்கு, நீ விருப்பங்கிறபடி நீ பைபிள் காலேஜ் போகணும்னு சொன்னால, சரி போய் படி, வெயில் இருக்கு, போய் நீ அலையணும், என் மேல பாசமா இருப்பாரு அப்படின்னு சொன்னாரு. அப்பதான் நான் மதுரை பைபிள் ஸ்கூல்ல நான் போய் படிக்க ஆரம்பிச்சேன், வேதத்தை கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் நான் எஸ்பிசி கொடுங்கியூர்ல 2 வருஷம் டிப்ளமா முடிச்சேன். 2006 முடிச்சேன். 2007 படிச்சாச்சு. என்ன பண்றது, கொஞ்சம் வேதத்தை பத்தி கொஞ்சம் தான் தெரிஞ்சுங்க. நான் இருந்த இடத்துல நான் ஐக்கியப்பட்ட சபையில பால் ஸ்டீபன் என்கிற ஒரு ஊழியர் அங்கிள் என்ன தம்பி செய்ய போற அப்படின்னாரு. நான் 18 காலம் போய் படிக்கணும் ஆசை. அப்போ அவர் சொன்னாரு, 18 காலம் படிச்சு நீ திரும்ப 3 வருஷம் கழிச்சு நீ ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணி ஒரு திருமணம் ஆகி நீ எப்பதான் ஸ்டாண்டர்ட் ஆக போற, 18 காலம் போக வேண்டாம், இப்ப ஊழியத்தை குறித்து சிந்தி. நான் சொன்னேன், சரி கிராம மக்கள், அதாவது மலைவாசி மக்கள் சொல்லுவாங்க, நீங்க பாக்குறது இது சாதாரண மலை, நான் சொல்றது கல்வராயின் மலை, அதுக்கு மிகவும் குன்றுள்ள ஒரு இடம், அங்க ஒரு சபை இருக்கிறது, அங்க ஊழியர் இல்லை, மக்கள் எல்லாம் படிப்பறிவு குறைவுள்ளவர்கள், அந்த இடத்துல நீங்க போறீங்களான்னு கேட்டாரு. நான் மனசுல அதான் நினைச்சிட்டு இருந்தேன். பெருசா நான் சென்னையில பிறந்து வளர்ந்தாலும் கிராமத்தோடு வளர்ந்ததுனால அந்த மக்கள் மத்தியில இருக்கலாம் அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொன்னேன். 2008 எனக்கு கமெண்டேஷன் கொடுத்து எனக்கு அந்த சேம்பூர் என்கிற இடத்துல மலைவாழ் மக்கள் மத்தியில ஊழியம் செஞ்சேன். 3 வருஷம் ஊழியம் செஞ்சேன். ஆனால் சபையில ஒரு 3 குடும்பங்கள் இருப்பார்கள். 3 குடும்பமும் வேலைக்கு போறதுக்கு அங்க மலையில வருமானம் இருக்காது. ஏனென்றால் அது குன்று நிறைந்த ஒரு பகுதி. அவங்க பெங்களூர் போவாங்க, இல்லைன்னா கேரளா போவாங்க வேலைக்கு. அப்படி போனாங்கன்னா 4-5 மாசம் அங்கேயே தங்கிடுவாங்க. அப்ப சபையில யாரு இருப்பாங்கன்னா ஒரு சில வயதானவர் தான் இருப்பாங்க. இப்ப நான் பேச்சுலரா இருந்தேன். இப்ப நான் யோசித்தேன், நான் படிச்சது கற்றுக்கொண்டது அந்த ஒரு இந்த இடம் தான் சரியானதா, நான் தீர்மானித்து வந்தேன் அப்படின்னு சொல்லி. அப்போ என்னோட ஊழியத்தை பேசின அங்கிள் இந்த மாதிரி அப்படின்னு, யாரும் இருக்க மாட்டேங்கிறாங்க சபையில, ஒரு சரியான ஒரு நிலையில ஒரு சாட்சி இல்லை அங்கிள் அப்படின்னு. சரி உன்னுடைய விருப்பம் தான் அப்படின்னு சொன்னாரு. 2009 நான் திருமணம் பண்ணேன். திருவாரூர் ஐக்கியத்துல என் ராஜ்யம் உங்களுக்கு தெரியும், இருக்கக்கூடிய ஐக்கியத்துல இருக்கக்கூடிய சபையை திருமணம் செய்து கொண்டேன். அப்புறம் திருவாரூருக்கே போலான்னு ஒரு பிளான் இருந்துச்சு. ஏன்னா அங்க திருமணம் பண்ணதுனால ஒரு சில ஏரியாக்களை பார்த்தேன், சபை இல்லாத இடம் நீடாமங்கலம்னு சொன்னாங்க. நீடாமங்கலத்துல ஊழியம் செய்யலாம்னு சொல்லி அங்க சர்வே பண்ணி ஒரு வயலுக்கு ஊழியம் நடத்தணும். அங்குள்ள ஒரு சகோதரர் பிரதர், இந்த இடத்துக்காக தான் நான் ஜாப் பண்ணிட்டு இருக்கிறேன், நம்ம பிரதர் சர்க்கிள் இருக்கக்கூடியவர் சொன்னார் என்கிட்ட. நான் ஊழியெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும் போதே, வயமைப்பு ஊழியத்துல செஞ்சுட்டு இருக்கும் போதே சொன்னார், பிரதர் நீங்களே தாராளமா செய்யுங்க அப்படின்ட்டார். அப்ப அங்குள்ள ஒரு கிராம சபை எனக்கு கொடுக்கப்பட்டுச்சு. பிரதர் இங்க கொஞ்ச நாள் இருந்துங்க, நீங்க எந்த ஊழியத்துக்கு போறீங்கன்னா அப்போ போகும்போது போங்க, அது வரைக்கும் இந்த கிராம சபையை பார்த்துருந்தாங்க.
சரின்ட்டு ஒரு கிராமத்துல திருவாரூர்ல கூட்டிட்டு சென்றேன். குடும்பமாக இருந்தோம். ஒரு ஆண் மகன் என்று பிறந்தான் சில்வனஸ். அடுத்ததாக 2012 எனக்கு கண் அறுவை சிகிச்சை செய்யணும். ஏன்னா என்னுடைய கண்ணில் இருக்கக்கூடிய லென்ஸ் வந்து அந்த திரைநிலைக்கு விலகி போகிறதுனால பார்வை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. சொல்ல போனா எங்க குடும்பத்துல எல்லாருக்கும் கண் பிரச்சனை இருக்கு. ஜெனட்டிக்கா என்னுடைய அம்மாவுக்கு, என்னுடைய தாத்தாவுக்கு, என்னை ரட்சிப்புக்குள் வழி நடத்தின என்னுடைய சித்தப்பாவுக்கு டோட்டலா பிளைண்ட் ஆகுது. இப்போ என்னுடைய குடும்பத்துல எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருந்துச்சு. நான் கன்சல்டிங்காக இங்க வருவேன். அப்போ வரும்போதுதான் இந்த திருநின்றூர் பகுதி வேப்பம்பட்டில எங்க சித்தப்பா இருந்தாரு. திருநின்றூர்ல சபை இல்லைன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் ட்ரெயின்ல போகும்போது வரும்போது. அவர் திருநெல்வேலிக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். கண் அறுவை சிகிச்சைக்காக இங்க வந்தேன். கண் அறுவை சிகிச்சை முடிஞ்சு திருநெல்வேலியே ஒரு வாடகை வீட்டுல இருந்தேன். அப்போ 2012 நான் குடும்பமாக திருவாரூர்ல இருந்து இங்க வந்தோம். 2016 திருநெல்வேலியில சபையின் சாட்சியை ஏற்பட்டது. 2 பேரும் ஞானசானம் எடுத்தாங்க. திருநெல்வேலியில என்ன ஆச்சுன்னா, ஏரி ஓரமா இருக்கிறதுனால அடிக்கடி மழை பெய்யும், தண்ணி உள்ள வந்துடும் அந்த வாடகை வீட்டுல. அப்புறம் என்ன செய்வதுன்னு தெரியாம இந்த கொரோனா டைம்ல என்னுடைய வீடு வந்து பட்டாபுரம் மருகாண்டில அங்க வந்து நாங்க சிரித்தாங்க. கொரோனா டைம்ல நாங்க ஒரு வீட்டு மாடியில கூடி ஆராதனை செய்து வருகிறோம். இப்பவும் அதே இடத்துலதான் இருக்கிறோம். சோ என்னுடைய மனைவி பேரு ஜெயலட்சுமி, எனக்கு மகன் சில்வனஸ், மகள் சோஷனி 6வது படிக்கிறாங்க, மகன் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு. அவருக்குலாம் ஸ்பைன் கார்டு வந்து அவருக்கு எஸ் ஷேப்ல இருந்திருக்கு. இது பிறவிலே இருந்திருக்கு, எங்களுக்கு தெரியல. எக்ஸ்ரே எடுக்கும் போதுதான் தெரிஞ்சு எங்களுக்கு ஒரு ஷாக்கா இருந்துச்சு. ஏன்னா அவனுடைய சரீரம் வந்து நேரா இருந்துச்சு, போக போக இப்படி பெண்ட் ஆகிக்கிட்டே இருந்தான். எங்களுக்கு அது தெரியல இது என்ன அப்படின்ட்டு. பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆர்த்தோ டாக்டர் பார்த்தோம். இது ஸ்கோலியோசிஸ் அப்படின்வாங்க, போலியோல ஸ்கோலியோசிஸ் அப்படின்வாங்க. இது ஒரு விதமான ஒரு டிஃபார்மிட்டி, அதாவது சிதைவு. லட்சத்துல ஒரு 10 பேருக்கு அந்த மாதிரி வரும். அப்ப நாங்க ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் பண்ணோம். இது ஆப்ரேஷன் பண்ணி அந்த பெண்டை வந்து நேர் பண்ணி ராடு இருக்கும்னு சொன்னாங்க. சரிங்க, 2 மாசம் ஆச்சு. கடந்த வாரம் தான் நாங்க வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகிருந்தோம். மகன் இப்போ 10வது போகணும். ரொம்ப நேரம் ஒரு இடத்துல உட்கார முடியாது, குனியக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் லிஃப்ட் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவனுக்கும் பார்த்தீங்கன்னா ஐ ப்ராப்ளம் இருக்கு. இதுல என்ன ஒரு விஷயம்னா, என்னுடைய மகன் இன்னும் என்னுடைய ஹைட்டா இருக்கும். இந்த பெண்டு நிமித்தணும்னா இன்னும் ஒரு 5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஆயிட்டான். அவனை ஆப்ரேஷன் பண்ணி போடணும்னா எங்களுக்கு தெரியல. டாக்டர் வந்து அவனை பெல்ட் போட்டு நிக்க வைங்கன்னாங்க. நிக்க வச்சு பார்த்தா நான் இப்படி பாக்குறேன். அவங்க எல்லாரும் வார்டுல இருக்கிறவங்க சிரிக்கிறாங்க, என்ன இவ்வளவு ஹைட் ஆயிட்டானே அதுக்குள்ள அப்படின்ட்டு. எங்களுக்கே ஒரு ஆச்சரியம். சரி, மகனுடைய பலன் கர்த்தர் பலன் கொடுத்து வருகிறார். அவனுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆப்ரேஷன் பண்ணதுல பூர்ணமாய் சுகமடைஞ்சோம் அவன் மட்டும்தான். அவன் கூட 2-3 பேர் பண்ணாங்க. அவங்க இன்னும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. அநேக பரிசுத்தவான்கள் மகனுக்காக ஜெபம் பண்ணாங்க. ஒரு சிலர் இங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மகன் இப்போ 10வது படிக்கணும். அதுதான் பேசிக்கா அவனுக்கு. அவன் எந்த அளவுக்கு அதுல மார்க் எடுக்கிறானோ அதுதான் அவனுடைய ஃபியூச்சராகவும் இருக்கிறது. சரி, இதுதான் என்னுடைய குடும்ப பின்னணி, என்னுடைய ஊழிய அழைப்பு. அப்போ நான் கரிமேடு என்கிறது ஊழியம் செய்து வருகிறேன். குடும்பமாக ஊழியம் செய்து வருகிறேன். இப்பொழுது இந்த நாளிலும் கூட உங்கள் மத்தியிலே இந்த சாட்சியை அறிவித்து தேவனுடைய செய்திக்கு நேராக நாம் செல்லுவோம். விசேஷமாக கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த நாளிலே ஞானஸ்தானத்திற்காக இணைந்து கொண்டார்கள். கர்த்தர் அவருடைய சாட்சியும் அவருடைய வாழ்க்கையும் ஆஸ்வதிக்கும்படியாக சபையாரும் ஜெபித்துக் கொள்ளுங்கள், நானும் ஜெபித்துக் கொள்கிறேன். இந்த ஞானஸ்தானம் எடுத்தவர்களுக்கு ஒரு சில ஆலோசனைகளை சொல்லி நான் செய்திக்குள்ளாக கடந்து செல்கிறேன். இங்க எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுக்காதவர்கள் இருக்கிறீர்கள்? எடுத்தவர்கள் விடுங்க. ஞானஸ்தானம் எடுக்காதவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் ஓகே. ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் எடுக்காதவர்களுக்கு சில ஆலோசனை சொல்லுகிறேன். எடுத்தவர்கள் இதுக்குதான் நான் ஞானஸ்தானம் எடுத்தனா அப்படின்னு சொல்லி வேதத்துல இருந்து ஒரு பகுதியை நான் சிந்திப்போம். இப்போ நான் சொன்னது போல, ஏன் இந்த ஞானஸ்தானத்தை பத்தி நீங்க பேசுறீங்க, டைரக்டா மெசேஜுக்குள்ள போக வேண்டியதானே அப்படின்னு நீங்க கேட்கலாம். எனக்கு அந்த கடமை இருக்கிறது. ஞானஸ்தானத்தை குறித்து போதிக்கக்கூடிய
கடமை எனக்கு இருக்கிறது. அதனால நான் உங்களிடத்துல நான் பகிர்ந்து கொள்கிறேன். இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்து இருந்தார் அப்படின்னு நம்ம சாட்டா சொல்லிட்டு போயிடும். இதெல்லாம் எவ்வளவு ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்கிறது. இதெல்லாம் நம்ம மணிக்கணக்கா உட்கார்ந்து தியானம் பண்ணா பண்ணிக்கிட்டே இருக்கலாம். சரி, அவருடைய மரணத்துல என்ன இருக்கிறது என்பதுதான் ஞானஸ்தானத்தினுடைய பொருளும் இருக்கிறது. சரிங்களா? அதுல ரட்சிப்பு அடங்கி இருக்கிறது. அதே விதத்துல அதுல ஞானஸ்தானத்தினுடைய காரியங்களும் அடங்கி இருக்கிறது. ஞானஸ்தானம் எடுக்க போகிறவர்களும் இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள், எடுத்தவர்களும் முன்னேறி செல்லுங்கள். சரி, பொதுவாகவே ஒரு மனங்களை எல்லாம் பார்த்தா நீங்க எப்ப ரட்சிக்கப்பட்டீங்க, யாரு ஒரு ஞானஸ்தானம் கொடுத்தாங்கன்னு கேட்பாங்க இல்லையா? அது வழக்கம் தான். டூ வீலர் ஓட்டுக்கிறவர் எங்க தாறுமாறா ஓட்டிங்கன்னா எடுத்து உனக்கு யாரா லைசன்ஸ் கொடுத்தா அப்படின்லாம் கிண்டலா கேட்பாங்க இல்லையா? அதை இதையும் நான் கம்பேர் பண்ணல, இல்ல சொல்றேன் நான். அப்போ ஞானஸ்தானத்தை பற்றி நாம் முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ முதல் நான் இது விளக்க மாட்டேன், நான் பாயிண்ட் மட்டும்தான் சொல்லுவேன், நீங்க புரிஞ்சுக்கிங்க. இது விளக்குனா இது பைபிள் ஸ்டடி மாதிரி போயிடும், உங்களுக்கும் சோர்வு அடைஞ்சிடும் இல்லைங்களா? சரி, முதல் ஞானஸ்தானம் நல்லா புரிஞ்சுங்க. முதல் ஞானஸ்தானம் நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட போதே ஏற்படும் ஞானஸ்தானம். நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், இவர்தான் என் இரட்சகர், இவர்தான் என்னுடைய பாவத்துக்கான பரிகாரி, இவர்தான் மெய்யான தெய்வன் என்று சொன்ன உடனே அது நீங்க இணைஞ்சிடுறீங்க, விசுவாசிக்கிறீங்க அப்படின்னாவே அதுதான் உங்களுடைய முதல் ஞானஸ்தானம். ரெஃபரன்ஸ் லூக்கா 18. கிறிஸ்துவை, அதாவது இயேசு கிறிஸ்து மூழ்கின ஆழமான துன்பம் மரணமான அந்த கல்வாரி காட்சிக்கு சமம். சரிங்களா? அவரை ஏற்றுக்கொள்ளும் போது நானும் அவரோடு கூட கல்வாரி சிலுவையில் மரணம் அடைந்து விட்டேன் என்பதை காட்டுகிறது. அப்போ முதல் ஞானஸ்தானம் நீங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே இதெல்லாம் நடைபெறுகிறது. இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது, இதெல்லாம் ஆவிக்குரிய மறைவிலே நடக்கக்கூடிய விஷயம். உங்க விசுவாசம் அங்க வைக்கும் போது இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயம். சரிங்களா? பாருங்க, ரோமர் 6ஆம் அதிகாரம் நம்ம வாசித்தோம் இல்லைங்களா? 6ஆம் மூலமாக நான் மரண தண்டனைக்கு ஞானிக்கப்பட்டேன். நமது சுபாவம் பாவம் நிறைந்ததாக மாற்றப்பட்டுச்சு. ஆகவே மாம்சத்துக்குரியவர்களாகிய நாம் மரிக்க வேண்டும் என்பது தேவனுடைய தீர்ப்பு. பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும். அதானே? அந்த தீர்ப்பு ஆண்டவர் மாற்றார். அந்த ஆத்மா சாகக்கூடாது, அது தேவனுடைய மகிமைக்கு கொண்டு வரப்பட வேண்டும், அது தேவனுடைய செல்ல பிள்ளையாக அந்த மக்கள் மாற வேண்டும். அதுதான் அந்த தீர்ப்பு, அந்த மாற்றார் இல்லைங்களா? அப்போ நாம் நித்திய காலமாய் நரகத்தில் அழிந்து இருக்க வேண்டும். ஆகவே பிதாவாகிய தெய்வம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி அவரை மரிக்கும்படி செய்தார். உங்களை அல்ல. உங்களை தூக்கி போட்டிருக்கலாம், ஆனா தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அப்போ பிதாவாகிய தெய்வம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி அவரை மரிக்கும்படி செய்தார். நமக்கு பதிலாக கிறிஸ்து அவர் மரித்ததினாலே, அவர் சிலுவையில் மரித்த போது நானும் அவரோடு கூட சிலுவையில் மரித்தேன். இந்த அர்த்தம் உங்களுக்கு புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரித்தார். நான் அவரை விசுவாசிக்கும் போது நானும் அவரோடு மரித்து விட்டேன். அவர் எனக்கு பதிலாக மரித்தார். நான் அவரை விசுவாசிக்கிறதுனால நானும் அந்த இடத்துல மரித்தேன். ஆனா இது அவர் முழுசா அந்த பாடு அனுபவித்தார். நம்ம என்ன பண்றோம்? அந்த பாடு அனுபவிக்கல. ஆனா அவரோடு மரித்ததுக்கு சமம். நம்மளுக்கு கை காலில் ஆணி அடிக்கல, முள்முடி வைக்கல. ஆனா நானும் அவரோடு மரித்தேன் என்கிற ஒரு அடையாளத்துக்குள்ளாக வந்துடுறோம் தான் இந்த ஞானஸ்தானத்தினுடைய அடையாளமா இருக்கிறது. நமக்காக அவர் மரித்ததினால் பிதாவாகிய தெய்வத்தை பொறுத்தவரை அவருடைய பார்வையிலே நமக்கு நியமித்திருக்கும் தண்டனையை கிறிஸ்து நிறைவேற்றியதால் அவருடைய நீதி நிறைவேற்றப்பட்டது. இப்ப தேவனுடைய நீதி என்ன? பாவம் செய்ய வேண்டிய ஆத்மா சாகவே சாகும். அப்ப எல்லாருக்கும் நரகம் நியமிக்கப்பட்டிருந்தது. அதுதான் தேவனுடைய நீதி. அப்ப இந்த நீதி என்ன பண்ணுகிறார் என்றால், அன்புள்ள தெய்வம், இரக்கமுள்ள தெய்வம் அந்த நீதியை நிலைநாட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரிக்கும்படி ஒப்பு கொடுக்கிறார். டைரக்டா யாரை பிதா தண்டிக்கிறார்?
தனது குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கிறார். அவர் அந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டதுனால, அந்த சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டதுனால பிதாவினுடைய இருதயம் சந்தோஷப்பட்டுச்சு. அந்த நீதி நிறைவேற்றப்பட்டுச்சு. ஒரு விதத்துல தேவன் நீதி உள்ளவர், பட்சிக்கிற அக்கினி. அதே போல அவருடைய தன்மையில ஸ்டாண்டர்டா இருக்கார். இந்த விதத்துல பாத்தீங்கன்னா அவர் அன்புள்ளவர், இரக்கம் உள்ளவர், கருணை உள்ளவர், தயவு உள்ளவர். இந்த தராசை கையில பிடிக்கும் போது அவர்கிட்ட நீதி இருக்கிறது. அந்த நீதி எல்லாம் உங்கள்கிட்ட கேட்காம தனது குமாரனை அனுப்பி மறிக்கும்படியாக ஒப்பு கொடுத்தார். அப்ப கிறிஸ்து எப்படி மரணத்தினால் திருமுழுக்கை, அதாவது ஞானஸ்தானத்தை ஏற்றாரோ, அந்த பாடுகளுக்குள்ளாக போனாரோ, அது ஒரு ஞானஸ்தானம். அந்த பாடுபடுவது என்பது அவருடைய ஞானஸ்தானம். அப்படியே யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் மரணத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றதாக பிதாவானவர் பார்க்கிறார். நான் மூழ்க வேண்டிய ஸ்தானம் ஒண்ணு இருக்கிறது. அது எவ்வளவு கஷ்டமான வேதனை. அது ஒரு ஞானஸ்தானத்துக்கு சமம். அந்த பாடு கஷ்டங்கள் எல்லாம் அது அவர் ஏற்றுக்கொண்டார். அதை நான் கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது நானும் அதை அடைந்ததாக பொருள்படுகிறது. இரண்டாவதாக, ஞானஸ்தானம் ஒரு விசுவாசி தண்ணீர் மூழ்கி எடுக்கும் போது எடுக்கக்கூடிய ஞானஸ்தானம். ஒண்ணு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறது ஒரு ஞானஸ்தானம். இரண்டாவது, பிள்ளைகள் இன்னைக்கு ஜோயலான் மகேஷ் என்ன செய்தார்கள்? தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தார்கள் இல்லையா? நாம் கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற அனைவரும் அவருடைய மரணத்தின் சாயல் உள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதாக சமம். அவர் மரித்தார், நானும் அவரோடு மரித்தேன். அப்ப அவர் மரணத்திற்குள்ளாக ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆகையால் அவருடைய மரணத்தின் சாயலிலே நாம் இணைக்கப்பட்டு இருப்போம். பழைய மனுஷன் அவரோடு கூட கல்வாரி சிலுவையிலே அறையப்பட்டதாக. அப்போ கிறிஸ்துவின் கல்வாரி மரணம் தேவனுடைய பரிசுத்தத்தை நிறைவேற்றியது. அடுத்ததாக, கிறிஸ்துவின் நீதி தேவனை திருப்திப்படுத்தியது. பாவமே அறியாதவர், குற்றமே செய்யாதவர், வாயில் வஞ்சனை இல்லாதவர், அவர் தேவனுடைய நீதியை நிறைவேற்றினார். தேவனுடைய நீதி என்ன? பாவத்திற்கான பரிகாரம் செலுத்தப்பட வேண்டும். தேவனுடைய கோபத்தை தணிக்க வேண்டும். அப்போ பாவம் செய்த ஆத்மா சாகவே சாகும். தேவனுடைய நீதி பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார். 10 கட்டளை நிறைவேற்றினார். தேவனுடைய நீதியை நிறைவேற்றினார். பாவமே செய்யாதவர், பாவமே அறியாதவர், தேவனுடைய நீதி முழுசா நிறைவேற்றுறதுனால, மனுஷனால நிறைவேற்ற முடியாதனால அவர் நிறைவேற்றியதுனால, அவரை நாம் விசுவாசிக்கிறதுனால அந்த நீதியில நாமும் பங்கு கொள்ளக்கூடியவர்களா இருக்கிறோம். அப்போ கிறிஸ்துவின் கல்வாரி மரணம் தேவனுடைய பரிசுத்தத்தை நிறைவேற்றியது. அப்போ நாம் ரட்சிக்கப்பட்ட உடனே அவரது மரணத்தின் மூலமாக நடந்த நன்மையான செயலுக்குள் நாமும் வந்து விடுகிறோம். நாம் ரட்சிக்கப்பட்ட உடனே, சரிங்களா? பின்புதான் நாம் தண்ணீரில் திருமுழுக்கு எடுக்கும் போது, அவர் மரிக்கும் போது நாமும் மரித்தோம். தேவனுக்கு முன் நாம் பாவிகள் என்கிற வரலாறு முடிவடைகிறது. நம்ம வரலாறே முடிஞ்சிருச்சு. என்னைக்கு நீங்க ஞானஸ்தானம் எடுக்காதவர்கள் சிந்திச்சு பாருங்க. உங்க வரலாறுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. நான் இதுவரைக்கும் இதை தள்ளி போடுகிறேன். ஞானஸ்தானத்தை குறித்து எனக்கு அக்கறை இல்லை. தேவனுடைய கட்டளை குறித்து நான் யோசிக்கிறதே இல்லை. உங்க வரலாறு அப்படியே போய்கிட்டே இருக்கும். நீங்க ரட்சிக்கப்பட்டு இருந்தாலும் உங்க வரலாறுக்கு ஒரு புல் ஸ்டாப் வைக்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணங்களுக்கு நான் சம்பந்தப்பட்டிருக்கேன். அவர் சாதாரண மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அப்படியே பரலோகத்துக்கு எழுந்து போகவில்லை. இதெல்லாம் எனக்காக நடந்தது என்று சொல்லி ஞானஸ்தானம் எடுக்காதவர்கள் உங்களை கர்த்தரோட இணைத்துக் கொள்ளுங்கள். உங்க வரலாறுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. ரோமர் 6:4 நம்ம வாசிக்கிறோம். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எடுக்கப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடத்தப்படும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானத்தினாலே கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். சரி, இதெல்லாம் ஒரு அடையாளம், சிம்பாலிக், ஒரு சாயல். நம்ம யாரும் சாக போறது இல்ல, அடக்கம் பண்ண போறது இல்ல. இதெல்லாம் அவருக்கு ஒப்புமையா நடந்துச்சு. அவர் வாழ்க்கையில என்னென்ன நடந்துச்சோ அந்த ஒப்புமையில நானும் என்னை இணைத்துக் கொள்ளுகிறேன். அப்போ கிறிஸ்து மரணத்தில் மூழ்கியதை ஞானஸ்தானம் சித்திரம் போல் காட்டுகிறது. நாமும் அவருடன் அடக்கம் பண்ணப்படுவதையும் அதை காட்டுகிறது. நான் விசுவாசிக்கிறேன், நானும் அந்த சாயலில் இணைத்துக் கொள்கிறேன்.
பங்குள்ளன் ஆக்கிக் கொள்கிறேன். அப்போ ஞானஸ்தானம் தண்ணீரில் மூழ்கி எடுக்கும் செயல் பிதா எப்படி பார்க்கிறார் என்றால், தண்ணீரில் யார் ஒருவர் மூழ்கிறார்களோ, ஞானஸ்தானம் எடுக்க போகிறவர்கள் மூழ்கிறார்களோ, மீண்டும் எழுந்து வருவதில்லை. எப்படி வராங்கன்னா ஒரு புதிய மனுஷனா வராங்க. அதாவது மரித்தவன் மீண்டும் எழுந்து வருவதில்லை. நாம் நமது பழைய படைப்பின் அங்கத்தினர் என்ற நிலைக்கு ஒரு வரலாற்றுக்கு முற்றுப்புள்ளி வைத்து அந்த நிலை என்றென்றுமாக மூழ்கி போனதாக கர்த்தர் பார்க்கிறார். பழைய மனுஷன் போயாச்சு, தண்ணீரிலே அடக்கம் பண்ணியாச்சு. அப்போ தண்ணீரில் ஞானஸ்தானம் எடுக்கிற ஒரு மனிதர் மூழ்கி தண்ணீரில் இருந்து வெளியே வரும்போது ஒரு புது படைப்பின் அடையாளமாக நிழலாக காணப்படுகிறார். இப்ப கலாத்தியர்ல என்ன வாசிக்கிறோம்? 2:20 இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்போது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். புது வாழ்க்கையை நடத்த போகிறார்கள் ஜோயல் அண்ட் மகேஷ். அப்படிதானே? பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள் பிழைத்திருக்கிறார். அப்ப ரோமர் 6:4 வசனத்திலிருந்து 6 வசனம் வரைக்கும் அதான் நமக்கு காட்டுகிறது. அப்ப ஞானஸ்தானம் எடுத்தவர்களின் விசுவாச நிலை 6ஆம் அதிகாரம் 4 வசனம் 4வது வசனம் வாசிங்க. 6ஆம் அதிகாரம் 4வது வசனம், 5வது வசனம், 6வது வசனம். எடுக்க போகிறவர்களும் கவனிச்சிங்க, எடுத்தவர்களும் கவனிச்சிங்க. நாமும் புதிதான ஜீவனுக்குள்ளவர்களை நடந்து கொள்ளும் படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானத்தினாலே கிறிஸ்துவுடன் கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் காயலை நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்களின் காயலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் விழுந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட திரும்பியில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். பழைய மனுஷனை புதைச்சாச்சு. கலாத்தியர் 3:27 என்ன வாசிக்கிறோம்? இயேசுவோடு வாழும் புது வாழ்வின் தொடக்கத்தை அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள். 3:27 கலாத்தியர். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேர் கிறிஸ்துவை தெரிந்து கொண்டீர்களே. நீங்க கிறிஸ்துவை என்ன பண்ணிருக்கீங்க? தரித்து கொண்டிருக்கீங்க. இந்த சட்டை நான் தரித்து கொண்டிருக்கிறது போல கிறிஸ்துவை நான் தரித்து கொண்டிருக்கிறேன். எடுக்காதவர்கள், ஞானஸ்தானம் எடுக்காதவர்கள் சிந்திச்சு பாருங்க. கர்த்தருடைய கட்டளை அது. கட்டளையை மீறுவதே பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அடுத்தது ஆளு சேர்க்கிறீங்களா உறுப்பினருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிடாதீங்க. சரி, இப்போ நம்மளோட செய்திக்குள்ளாக போகலாம். நான் சொன்னேன், கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நான் பெரிய ஒரு செய்தியாளர் அல்ல. சரி, ஞானஸ்தானத்தினுடைய மேன்மை என்ன? அதனுடைய ஆதிக்குரிய அர்த்தம் என்ன? கண் கூடாக சில காரியங்கள் எல்லாம் நம்ம பார்க்க முடியாது. விசுவாசத்தினால இதெல்லாம் நடந்துச்சு. நான் அதிலே இணைக்கப்பட்டிருக்கிறேன், நான் தரித்து இருக்கிறேன் தான் அதனுடைய அர்த்தம். சரி, இப்ப கிறிஸ்தவ ஓட்டத்தை குறித்து நம்ம சில வசனங்களை வாசித்து நாம் முன்னேறி செல்வோம். எங்களை எப்ப விடுவீங்களா? நாங்க வீட்டுக்கு ஓடலான் இருக்கிறேன், நீங்க கிறிஸ்தவ ஓட்டத்தை பத்தி பேசுறீங்கன்னு சொல்லலாம். பொதுவா ஒரு ஓட்ட பண்ணீங்க அப்படின்னா என்ன வைப்பாங்க? ஒரு 100 மீட்டர், 50 மீட்டர், ஒரு 200 மீட்டர் ஸ்கூல்ல வச்சிருப்பாங்க இல்லைங்களா? நீங்க எல்லாரும் விளையாட்டுல நீங்க கலந்து கொண்டிருப்பீங்க. அப்போ அதை யாரு சீக்கிரமா ஓடி 100 மீட்டரா இருந்தாலும் சரி, 200 மீட்டரா இருந்தாலும் சரி ஓடி வருகிறார்களோ அவங்களுக்கு என்ன உண்டு? நிச்சயமா பரிசு உண்டு. பேப்பர்ல போட்டுருவாங்க, டிவில வந்துருவாங்க, என்ன சாதனை படைச்சு காட்டுவாங்க. அத்தனை நொடிக்குள்ள அதை சீக்கிரமா பாஸ் பண்ணிட்டாருன்னுவாங்க. அப்போ சாதாரண உலக பிரகாரமான ஒரு விளையாட்டு பந்தயத்துக்கு எவ்வளவு பிரயாசப்படுகிறார்களோ கிறிஸ்தவ வாழ்க்கையும் ஒரு ஓட்ட பந்தயத்துக்கு சமம். அப்படிதானே? வேதம் தான் நமக்கு சொல்லுகிறது. அப்போ முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்வுதான் கிறிஸ்தவ ஓட்டம். எபிரேயர் 12:1 நம்ம வாசித்திருமே. நேரம் குறைவா இருக்கிறதுனால 15 நிமிஷம் தான் இருக்குது. எல்லாரும் எடுத்துக்கிட்டோம். எதுங்க அது? எபிரேயர் 12:1 எடுத்துட்டீங்களா? பேப்பர் திரும்பும் போது மழை பெய்யுற சத்தம். ஓகே, சும்மா ஓகே, சாரி.
வாசிங்க சாரி. ஆகையால் மேலும் கொண்டு இருக்கிற திரளான ஜாதிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவத்தையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை பொறுமையோட ஓட கடவோம். என்னங்க சொல்லப்பட்டிருக்கு? கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு ஓட்டத்துக்கு சமம். அந்த ஓட்டம் எப்படி ஓடணுமா அப்படின்னா சோம்பேறித்தனமா? சில பேர்லாம் நடந்தாங்கன்னா கூட பொறுமையா நடக்கும், ஓடுறாங்கன்னா கூட, கடைக்கு போயிட்டு வராங்கன்னா கூட பொறுமையா சீக்கிரமானு சொல்லுவாங்க. இங்க பொறுமை என்பது சோம்பேறித்தனத்தை குறித்து காட்டுவதல்ல, இங்க நிதானத்தை குறித்தும் ஒரு கட்டுப்பாடை குறித்தும் ஒரு கட்டளையும் குறித்தும் சொல்லப்பட்டிருக்கு. பொறுமையோடு ஓடுனா அது கட்டளை. விசுவாசிகளுக்கான கட்டளை என்பது புதிய ஏற்பாட்டில் நிறைய கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நிறைவேற்றக்கூடியவர்களா இருக்கணும். நம்ம இந்த நாளில என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, விசுவாச ஓட்டத்தை நாம் எப்படியாக ஓட வேண்டுமா? பொறுமையாக ஓட வேண்டும். விசுவாச வாழ்க்கை என்பது சீக்கிரமா ஓடி பரிசு வாங்குறது அல்ல. 100 மீட்டர், 50 மீட்டர், 200 மீட்டர் அல்ல. அப்பதான் ஓடி டக்குன்னு இப்ப நீ ஒரு வாரம் மட்டும் பரிசுமா வாங்க முடிச்சுட்டு போயிடு. ஆனா எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, இதோ நான் முதல்ல நிக்கிறேன், ஏன்னா அடுத்த 2வது வாரத்துல நம்ம எப்படி வேணா வாழ்ந்துக்கலாம், எப்படி வேணா போயிக்கலாம். இந்த ஓட்டம் கிறிஸ்துவனுடைய வருகை வரைக்கும் ஓட வேண்டும். அதான் இந்த எழுத்தாளர், எபிரேய எழுத்தாளர் நமக்கு கட்டளையாய் கொடுக்கிறார், பொறுமையோடு ஓடுங்கள் அப்படி என்று சொல்லி. அப்ப கிறிஸ்தவ ஓட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது? பொறுமை தேவையா இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையில எந்தெந்த விஷயங்களில் நமக்கு பொறுமை தேவையா இருக்கிறது, எந்தெந்த இடத்துல நாம் பொறுமையாக நாம் ஓட வேண்டும். சரிங்களா? கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு மலை உச்சி ஏறுகிற அனுபவத்திற்கு சமம். இது கூட ஒரு மலை தான். இந்த மலை உச்சிக்கு போனா, இல்ல அந்த ஏத்தாப்புல இருக்கிற மலை உச்சிக்கு போனா வேகமா பண்ண முடியாது. பொறுமையோடு ஏறணும். என்ன சாதனை படைக்கிறவங்களா இருக்கிறாங்க, மலை உச்சி ஏறி இமயமலையில நான் தாண்டி ஜெயித்து விட்டேன் என்று சொல்லி, இத்தனை நேரத்துல கடந்தோம் என்று சொல்லி. ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கை ஓட்டம் என்பது அது சாதாரண நிலையில அல்ல, அது சுகபோக வாழ்வு அல்ல. சில கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன நினைக்கிறார்கள் என்றால், அங்க பிரச்சனையே இருக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க. பிரச்சனையே இல்லாதவங்க யாராவது இங்க இருக்கிறீங்களா? உங்க கிறிஸ்தவ ஓட்டத்துல எனக்கு பிரச்சனையே இல்லைங்க அப்படின்னு சொல்றவங்க யாராவது இருக்கிறாங்களா? எனக்கு சோதனையே இல்லை அப்படின்னு யாராவது சொல்றவங்க இருக்கிறாங்களா? நீங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறவங்க பல நிலையில, பல சூழ்நிலையில பிரச்சனையினால பாதிக்கப்பட்டவர்கள் தான் உட்கார்ந்து இருக்காங்க. ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம கிறிஸ்துவை நோக்கி இருக்கக்கூடிய நிலையில இருக்கிறோம். என்னைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்றோமோ அன்னைக்கே நம்ம ஓட்டம் ரேஸ் பிதாவாகிய தெய்வம் ஸ்டார்ட்னு சொல்லிட்டாரு. ஏசு கிறிஸ்து முன்னோடியா அங்க இருக்கிறாரு. ஆவியானவர் ஓடு ஓடு அப்படின்னு சொல்லுகிறாரு. அந்த ரேஸ்ல தான் நீங்க கால் வச்சிருக்கீங்க, அந்த ஓட்டத்துலதான் நீங்க கால் வச்சிருக்கீங்க. அப்போ நிறைய பேர் எப்படி நினைக்கிறாங்க, இது சாதாரண விஷயம், நாங்க வாழ்ந்து முடிச்சிடலாம் அப்படின்ட்டு. இல்லைங்க, அந்த வசனமே நம்மளுக்கு சொல்லும். சோதனை இல்லை என்று சொல்லுவார்கள், குழப்பம் இல்லை என்றுவார்கள். அப்படிலாம் கிடையாது. இதுல சலிப்பு என்பதே இல்லை கிறிஸ்துவ வாழ்க்கையில், அப்படிலாம் கிடையாது. எல்லா விதத்திலும் நாம் நெருக்கப்படுகிறோம் இல்லைங்களா? அப்போ மலை உச்சி பரிபூர்ணமே இருக்கும் என்று வாழ்கிறார்கள். எபிரேயர் மக்களை குறித்து தான் நம்ம வாசிக்கிறோம். அந்த எபிரேய மக்கள்லாம் எப்படிங்க வந்தாங்க? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு எல்லாம் சொத்து கிடையாது, வீட்டுல சேர்க்க மாட்டாங்க, கவர்மெண்ட் வேலை கிடையாது, அவர்கள் யூதர்கள் தான். அவங்க குடும்பத்துல எவ்வளவு அடி உதவ வாங்கியிருப்பாங்க. அது எபிரேய புத்தகத்தை படிச்சீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இந்த விசுவாசத்திற்காக அவர்கள் போராடினார்கள், வாழ்ந்தார்கள். ஆனால் அதுல எவ்வளவு பாடுகள் இருந்துச்சு தெரியுங்களா? அதே 11ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வாங்க, 36வது வசனத்தை வாசிங்க. பழைய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்கள் ஒருவேளை அவங்க முதல் தலைமுறையா இருக்கலாம். இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டுக்காரனா பழைய ஏற்பாட்டுக்காரன் நீங்க நினைச்சிடாதீங்க. பழைய ஏற்பாட்டு கால மக்களும் அதில் அடங்கி இருக்கிறார்கள். 3வது 2வது தலைமுறை மக்களும் இருக்கிறாங்க இயேசு கிறிஸ்து வாழ்ந்த பிற்பாடு. வாசிங்க 36வது வசனம்.
அடிகளையும் வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் சிறைச்சாலையும் அனுபவித்தார்கள். எதற்காக? அந்த விசுவாசத்திற்காக. அடுத்து 37, கல்லெறி உண்டார்கள், வாளால் அறுக்கொண்டார்கள். சீசர்கள் அப்படிதான் போனாங்க. நான் பாஸ்டா போறேன். சோதிக்கப்பட்டார்கள். இது நான் விலைக்கு சொல்லணும்னா விருப்பப்படல. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை ஓட்டம் என்பது இது எல்லாருக்கும் நடக்கும். இவங்க எல்லாம் சாட்சியாய் வாழ்ந்ததுனால இவங்களுக்கு எல்லாம் பழிஞ்சது. ஒருவேளை இப்படிப்பட்ட போராட்டங்கள்லாம் நம்மளுக்கு கிடையாது. நம்மளை யாரும் வெட்டுறதுக்கு வரல, குத்துறதுக்கு வரல. ஆனாலும் ஆவிக்குரிய ரீதியிலே பல நிலையிலே நம்ம போராட்டத்தோடு ஓடி முடிக்கக்கூடியவர்களா இருக்கிறோம். அவங்க எல்லாம் உள்ள வந்த உடனே, கிறிஸ்துவத்துக்குள் வந்த உடனே குடும்பத்துல விரட்டி அடிக்கவும், வாளை பார்த்தவும், பட்டயத்தை பார்த்தவும், கல்லை பார்த்தவும் பின்வாங்கி போல. என்னதான் ஆனாலும் நாங்கள் வாழ்கிறோம், ஓடுகிறோம் கிறிஸ்துவுக்காக அப்படின்ற முயற்சியிலே போனார்கள். அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதுல உங்களுக்கு பொறுமை என்பது மிக மிக அவசியமா இருக்கிறது. என்ன பிரதர், நீங்க இந்த பொறுமை பத்தி பேசினாங்க, எவ்வளவு பிரச்சனைகள்லாம் சந்திச்சுதானே வர அப்படின்னு நீங்க சொல்லலாம். இதெல்லாம் ஆவிக்குரிய ரீதியில நான் சொல்றேன். அடுத்ததாக எந்தெந்த பகுதியில நம்ம பொறுமையை காத்துக்கொள்ள வேண்டும், எப்பொழுதெல்லாம் நம்ம இந்த பொறுமையை இழக்காமல் இருக்க வேண்டும். குடும்ப உறவிலும் சரி, அந்த பொறுமை நமக்கு அவசியம். கணவன் மனைவி என்ற உறவில இப்ப டிவோர்ஸ் கல்யாணம் ஆகி ஒரு நாள் ஒரு வாரம் இப்பயே முடிச்சுக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் தான் நான் சொல்றேன். ஏன் நம்ம அடுத்தவங்களை பத்தி நம்ம சொல்லணும்? உறுதிமொழியோட நம்ம உறுதிமொழியில ஸ்ட்ராங்கா இருப்போம். அந்த திருமண மேடையில, காவலிலும், சுகத்திலும், சுகவீனத்திலும், துக்கத்திலும், எல்லா விதத்திலும் கூட இருக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தா டிவோர்ஸ். ஏன்னா வேதத்துக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்காமல், தேவனுடைய மகிமையை அவர்கள் பெருசா எண்ணாம, தேவனுடைய அந்த ஓட்டத்திலே ஓடுவதற்கு பிடிக்காமல் தங்களுடைய சுய இஷ்டத்தின்படி வாழக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப குடும்ப உறவிலே இன்னைக்கு அந்த கிறிஸ்தவ ஓட்டம் இல்லாமல் போகிறது. சபையிலும் சரி, சமுதாயத்திலையும் சரி, வேலை செய்யற இடத்துலையும் சரி, நம்மளுக்கு பொறுமை ரொம்ப அவசியம். அப்போ இது இந்த 3 இடங்கள்ல நம்ம சாட்சியா இருந்துட்டு அந்த ஓட்டத்தை நம்ம முடிச்சோம்னா அது வெற்றியான ஒரு வாழ்க்கையா இருக்கும். சமுதாயம், குடும்பம், சபையா இருந்தாலும், வேலை செய்யற இடத்துலையும் சரி, சரிங்களா? ஸ்கூல்ல படிக்கிறவங்க, காலேஜ் படிக்கிறவங்க சரி, எல்லாம் சாத்தான் நம்மளை என்னதான் பண்ணணும்னு நினைப்பான். கிறிஸ்தவர்களை எல்லாம் முதல்ல பார்ப்பான், மற்றவங்களை விட்டுருவான். ரட்சிக்கப்பட்டவர்கள் யார்? யார் ஞானஸ்தானம் எடுத்தா? யார் ஞானஸ்தானத்துக்காக காத்து கொண்டு இருக்கிறார்? யார் இங்கே சாட்சியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? விசுவாசத்தை இழக்காமல் யார் ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள்? அந்த நம்பிக்கைக்கு துரோகம் செய்யாமல் யார் ஓடிக்கொண்டிருக்கிறார்களோ உங்களுடைய வாழ்க்கையை சாத்தானுடைய பார்வையிலே கண்காணிக்கப்படும். எல்லா வீட்லயும் சிசிடிவி கேமரா இருக்குது. நீங்கள் கண்காணிப்புக்கு உட்படுகிறீர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்போ நம்முடைய வாழ்க்கையில இந்த 3 ஏரியாக்கள்ல நம்ம கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. இப்ப பாருங்க, வேதத்துல ஒரு வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும், யூதாவில் முழுவதிலும், சமாரியாவிலும், பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு நீங்க தான் சொல்லணும்னு தான் நான் வந்தேன். சாட்சிகளா இருப்பீர்கள். எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுங்களா? இதெல்லாம் நம்ம இந்த எபிரேய கிறிஸ்தவர்களும் இங்க ஆண்டவர் சொன்ன அந்த சீசர்களுக்கான கட்டளையும், விசுவாசிகளுக்கான கட்டளையும், ஞானஸ்தானம் எடுத்தவர்கள், எடுக்க போகிறவர்களுக்கான கட்டளையும் என்னென்றால் சாட்சிகளா இருப்பீர்கள். சாட்சினா சாட்சி தள்ளுறது இல்லை, சாட்சிகளா இருக்கிறது.
பழைய ஏற்பாட்டு காலமான ஒரு மனுஷன் இருந்தார். 365 வருஷம் வந்தார். யாருங்க? ஏனோக்கு. எத்தனை வருஷம்? 365 வருடம். ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள்? 300. அந்த வருஷம் ஒரு 365 நாட்களும் 65 வருஷமும் கணக்கிட்டு பாருங்க. அவர் குடும்பத்துல எப்படி வாழ்ந்திருப்பாரு, பிள்ளைகளோட எப்படி வாழ்ந்திருப்பாரு, சமுதாயத்துல எப்படி வாழ்ந்திருப்பாரு, பரிசுத்தத்துல எப்படி வாழ்ந்திருப்பாரு. கடைசியா அவருடைய வாழ்க்கை என்னங்க ஆச்சு? தேவன் அவரை எடுத்துக்கொண்டார். நம்மளையும் ஆண்டவர் எடுத்துக்கொள்ள போகிறார். எடுத்துக்கொள்ள போகிறார். நம்ம வாழ்க்கையை பார்த்து எடுத்துக்கொள்ள போவதில்லை, சாட்சியா நின்று வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து எடுத்துக்கொள்ள போகிறார். சிலர் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். யார் அவர்கள்? தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படும்படி வாழக்கூடியவர்கள், தேவனுடைய கட்டளைக்கு எதிராய் காணப்படுகிறவர்கள், அப்பத்தை பாத்திரத்திலும் தவறாய் பங்கு கொள்ளக்கூடியவர்கள். சிலர் நித்திரை அடைந்திருக்கிறார்கள், சிலர் மறித்தும் இருக்கிறார்கள், சிலர் வியாதிப்பட்டும் இருக்கிறார்கள். அவர்களே எடுத்துக்கொள்வார்கள். இங்க சாட்சி உள்ள மனுஷன் ஏனோக்கு 365 வருஷம் சலிக்காமல் தேவனோடு சஞ்சரித்தான் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். எல்லாம் சஞ்சலத்தோடு தான் இருக்கிறோம். நாங்க எங்க போய் சஞ்சரிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீடியா இருக்கிறாங்க. அந்த ஒரு போதும், இந்த வாழ்க்கை எனக்கு சாட்சியாய் நிற்க முடியவில்லை. என்னங்க வாசிங்க 12:1 நம்மளை என்ன பண்ணுகிறா? நம்மை நெருக்குகிற காரியங்கள் எல்லாம் தள்ளிவிட்டு நாம் ஓட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனோக்கு எத்தனை ஆண்டு காலம் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அவன் வாழ்க்கை இன்பமாய் இருந்தது. சோதனைகளும் குழப்பங்களும் பாடுகளும் இல்லாமல் அவனால் வாழ்ந்திருக்க முடியும் நினைக்கிறீங்களா? எல்லாருமே பேஸ் பண்ணிருப்பாரு, எல்லாமே பார்த்திருப்பாரு, எல்லாமே சேலஞ்சாக எடுத்திருப்பாரு. ஏன்னா தேவன் அவரை அழைத்தார் இல்லையா? நம்மளுக்கு ஆயுஷ் நாட்கள் எவ்வளவு கொடுக்கப்பட்டு நம்மளுக்கு தெரியாது. இன்னைக்கெல்லாம் 50 வருஷமே யாருமே தாக்க முடியறது இல்லைங்க. ஹிஸ்டரி பாருங்க, நீங்க இப்போ தாண்டவே முடியறதில்ல 50 வயசு. ஆனாலும் கர்த்தாவே எனக்கு நீங்க எவ்வளவு ஆயுஷ் நாட்கள் கொடுத்துருக்கீங்களோ உங்க வாழ்க்கையில நான் பொறுமையோடு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்துக்குள்ள நம்ம வரணும். அப்போ நம்முடைய வாழ்வில ஆயுஷ் நாட்கள் குறைவா இருந்தாலும் அந்த வாழ்க்கையில நம்முடைய நாட்கள் கிறிஸ்துவோடு எப்படி சஞ்சரித்தோம் என்பதுதான் நம்முடைய செயலாக இருக்கிறது, ஓட்டமாக இருக்கிறது. எப்படிங்க ஓட வேணும்? விடாமுயற்சியுடனும் கடின உழைப்புடனும். இதுக்கெல்லாம் என்ன தேவை? வேதம் வாசிக்கணும், ஜெபிக்கக்கூடியவர்களா இருக்கணும், சபையினுடைய கூட்டங்களில தவறாமல் பங்கு கொள்ளணும். நிறைய விஷயங்கள் சொல்லலாம், நேரம் குறைவா இருக்குது. இந்த ஓட்டத்துக்கு அவசியமே இதுதான். ஓடிக்கிட்டே இருக்கும்போது செய்யறது இல்லை. நாளைக்கு நமக்கு ஒரு போட்டினா அதுக்கு இன்னைக்கு நம்ம ஆயத்தமாகும், அப்படிதானுங்க. அதே போலதான் கிறிஸ்தவ வாழ்க்கை ஆயத்தமா இருக்கணும் எந்த சூழ்நிலையிலும். இப்போ ஒருத்தர் ஓடுறாருன்னு வச்சுங்க, ஓட்ட பந்தயத்துல கலந்துக்கிறாருன்னா கையில கூல்ட்ரிங்க்ஸ், இந்த பக்கம் கொஞ்சம் ஸ்நாக்ஸும், இந்த பக்கம் ஒரு குர்குரே லேஸ் எல்லாம் எடுத்துட்டு ஓடி சாப்பிட்டுட்டே ஓட முடியுமா? என்ன ஆவாரு? அந்த ஓட்டத்துல ஜெயிச்சிருவாரா? ஜெயிக்க முடியாது. சரீரத்தை ஃபிட்டா வச்சுக்கணும். முன்னாடியே எல்லாம் அவர் என்ன பந்தயத்துக்குள்ள கால் வைத்த வாட்டி இதெல்லாம் செய்ய முடியாது. அதெல்லாம் முன்னாடியே செஞ்சுக்கணும். அப்ப பூஸ்ட் ஹார்லிக்ஸ் எல்லாம் முன்னாடியே குடிச்சுக்கணும். வேத வாசிப்பு, ஜெபிப்பு, கர்த்தரோடு இருக்கக்கூடிய உறவு எல்லாமே முன்னாடி இருந்து நான் ஓடினாதான். அதெல்லாத்துக்கும் ஆயத்தப்பட்டு எப்பவுமே நம்ம அந்த ஓட்டத்துல பொறுமையாக ஓடக்கூடியவர்களா நம்ம இருக்கணும். அதான் நமக்கு அந்த விசுவாசம் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடமா இருக்கிறது. சரி, பொறுமையோடு ஓடனா என்னமே கிடைக்கும்? நேரம் குறைவா இருக்கிறது. நம்ம ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். எபிரேயர் 10:36 நம்ம என்ன வாசிக்கிறோம்? தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்குதுங்க. அப்போ நம்ம வாக்குத்தத்தம், ஆசீர்வாதம் எல்லாம் பிரைஸ் எல்லாம் அங்கதான், இங்க ஒண்ணுமே கிடையாது.
பிரைஸ் எல்லாம் எங்கங்க? பரலோகத்துலதான் உங்களுக்கு பிரைஸ் இல்லைங்களா? இதெல்லாம் உங்களை என்கரேஜ் பண்ணுகிறது, வசனம் உங்களை என்கரேஜ் பண்ணுறது. உங்களுக்கு நிச்சயமா உங்களுக்கான பிரைஸ் கர்த்தர் வைத்திருக்கிறார். பவுல் என்ன சொல்லி முடித்தார்? இதோ நல்ல போராட்டத்தை போராடினேன். எல்லாரும் கிரீடத்தை பெறும்படி நாம ஓடக்கூடிய உள்ளா இருக்கிறோம். இந்த ஓட்டத்தை பொறுமை இழந்தால் என்ன ஆகும்? மோசே குறித்து உங்களுக்கு நன்றாக தெரியும். எப்படிப்பட்ட மனுஷன்? ரொம்ப 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 ஆனால் வாழ்க்கை பயணத்துல பாதி தூரம் வந்த உடனே அவர் கோபம் வந்துருச்சு. ஜீவ புஸ்தகத்துல என் பேரை கிறுக்கி போற ஆண்டவரே, நானும் எவ்வளவு நாளா விசுவாசியா இருந்து கஷ்டப்படுறது, என்னால தாங்கிக் கொள்ள முடியல அப்படி சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்ப மோசையுடைய கதைக்கு வரும்போது அதேதான் ஆயிடுச்சு. மலையோட பேசுன்னு சொன்னாரு. இப்போ மோசை என்ன பண்ணாரு? பேச வேண்டிய இடத்துல அடிக்கிறது. கானான் தூரத்துல இருந்து பார்த்தாரு. கானானுக்குள்ள போனாரா? போகல. நம்மளுடைய ரட்சிப்புல உறுதி, அதை இழக்க மாட்டோம். அந்த ஓட்டத்துல சோர்வு, தோல்வி ஏற்படும் இல்லைங்களா? ஒருத்தர் இளநீ எடுத்துட்டு ஒரு மாட்டு வண்டியில போயிட்டு இருந்தாரு. அப்போ அந்த ஊருக்கு போனோம் இளநீ எடுக்கிறதுக்கு. 2 வழி வந்துருச்சு குறுக்குல. எந்த பக்கம் போறதுன்னு தெரியல. அந்த கிராமத்துக்கு அங்க போர்டு எல்லாம் கிடையாது. அப்ப அங்க ஒருத்தர் இருந்தாரு. ஐயா, இந்த ஊருக்கு போனோம், எனக்கு சீக்கிரம் வழி சொல்லுங்க அப்படின்னு. தம்பி, இந்த வழிதான் போனோம், நீங்க வேகமா போனீங்க. அதாவது ஒரு நிமிஷம், அந்த மாட்டு வண்டியில இருக்கக்கூடியவர்கிட்ட இந்த கீழே இருக்கிறவர் சொன்னாரு, நீங்க பொறுமையா போனீங்கன்னா 1/2 மணி நேரத்துல போயிடலாம், வேகமா போனீங்கன்னா 1 மணி நேரம் ஓடினாரு. இவருக்கு புரியல. என்னங்க, நீங்க பொறுமையா போனா 1/2 மணி நேரம் உங்க லக்கேஜ் கரெக்டா உங்களுடைய சுமைகளை கொண்டு போயிடலாம், வேகமா போனா இவர் மாட்டை வேகமா ஓட்டி அடிச்சுட்டு போனாருன்னா என்ன இறங்கிடலாம். அதெல்லாம் பொறுக்கி போட்டு மறுபடியும் எடுத்துன்னு அந்த கிராமத்துக்கு போய் அவர் வியாபாரம் பண்றதுல லேட் ஆகும். அதேதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. பொறுமை என்பது நமக்கு மிக மிக அவசியம். என்னுடைய கிறிஸ்தவ ஓட்டத்திலே பொறுமை கடைபிடிக்கிறோமா இல்லையா என்பதுதான் நமக்கான சவாலாக இருக்கிறது. இந்த வசனத்தை நாம தியானித்து நாம சிந்திப்போம். ஒவ்வொரு நாளும் வேதம் எனக்கு என்ன போதிக்கிறது, இந்த எபிரேய புத்தகம் எனக்கு என்ன போதிக்கிறது, பொறுமைக்கு நான் கீழ்ப்படுகிறேனா, அதை நான் கை கொள்ள வேண்டும் என்று நான் முயற்சிக்கிறேனா, கிறிஸ்தவ ஓட்டத்தை கஷ்டமாக பார்க்கிறேனா, இல்ல கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் ஓடி முடிப்பேன் என்கிற ஒரு விசுவாசம் இருக்கிறதா? நான் ஒரு செவத்துல யாரோ ஒரு வாசனத்தை வாசினேன், முயலும் ஆமையும் வெல்லும், முயலாமை தான் வெல்லாது. நான் அந்த ஆஸ்பத்திரியில இருக்கும்போது சில இடங்கள்லாம் சில எழுதப்பட்டிருக்க வசனத்தை இந்த 2 மாசத்துல வாசிப்பேன். முயலாமை தான் வெல்லாது. நம்மளால முடியும், முடியாது என்பதுதான் முடியாது. அப்ப கிறிஸ்தவ ஓட்டத்துல நம்மளால முடிந்து தேவன் கருத்துல இருக்கக்கூடிய அந்த பரிசையை நம்மளால் பெற முடியும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்னால முடியாத ஆண்டவரே, நான் பரிசு எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, நான் வருகிறேன், நான் நம்மிடத்தில் ஆண்டவர் சமூகத்துல வெறும் கையா தான் நாம் நிற்போம். கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம ஒரு சவாலாக எடுத்துக்கொள்வோம். அந்த வசனத்தை வாசித்து நாம முடிப்போம். எபிரேயர் 12:1. கோல் செட் பண்ணியாச்சு. நம்முடைய இலக்கு கிறிஸ்துவனுடைய வருகையாக இருக்கலாம். மறுரூபம் அடையக்கூடியவர்களாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். கிறிஸ்துவ நம்ம எப்போ வேணா எடுத்துக்கொள்ள போகிறார். அந்த வாழ்க்கைக்காக நம்ம பொறுமையோடு சாட்சியோடு நாம் வாழ வேண்டும். பூமியில இருக்கக்கூடிய எந்த மனிதர்கள் சாட்சி குறித்து நீங்க பார்க்காதீங்க. வேதத்துல இருந்த அந்த பழைய ஏற்பாட்டு கால விசுவாசிகள், புதிய ஏற்பாட்டு கால விசுவாசிகளை சாட்சியாய் நிறுத்தி வாருங்க. ஏன்னா நீங்க பூமியில இருக்கக்கூடியவங்களை பார்த்தீங்கன்னா நிச்சயமா அந்த பிரதர் அந்த சகோதரி இப்படி இருந்தாங்க அப்படி இருந்தாங்க, அவங்க வாழ்க்கை அப்படி போயிடுச்சு,
நான் மட்டும் எதுவும் செஞ்சா தப்பா அப்படின்னு நம்ம எடுக்கும். நம்ம வேறுனா ஆதாரம். சரிங்களா? சவாலாக எடுத்து நம்ம கிறிஸ்தவ ஓட்டத்தை ஜெயமோடு முடிப்போம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவராக, ஆவியானவர் நம்மை நம்மோடு இடைப்படுவராக. வாய்ப்பளித்த இந்த கூட்டத்தாருக்கு நான் நன்றி சொல்கிறேன்.